Hello friends, welcome to erodeammachisamayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைசூர் பாக்கு எப்படி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படினு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க கடலை மாவு 1 கப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழுத்தி பார்க்கணும். நீங்கள் அழுத்துறீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டிக்கணும். தட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கடலை மாவு. இப்போ இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதை 1 மினிட் இதை வறுத்திங்கன்னா போதும். கடலை மாவு நல்லா சூடாயிரும். அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜல்லடையில் இந்த மாவெல்லாம் எடுத்து ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அந்த கப்புலேயே நீங்கள் 1.5 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். பாருங்கள் 1 கப் இதில் போட்டு ஹீட் பண்ணிடணும். இந்த நெய்யை ஒரு 1/2 கப் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் நெய்யை நம்ம இதில் ஹீட் பண்ணிக்குவோம். நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் நீங்கள் சர்க்கரை எடுக்க போகிறீங்க. இப்போ சர்க்கரை இதில் போட்டுருவோம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள் சூடாக இருக்கும்போது நல்லா ஊதிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். 1 கம்பி பாகு வரணுங்க. பாருங்கள் 1 கம்பி வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்களா. வந்த உடனே என்ன பண்ணணும், நம்ம நெய் சூடாயிட்டிருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்லோவாக வச்சு செஞ்சோம்னா தான் மைசூர் பாக்கு இந்த கடலை மாவு சர்க்கரை எல்லாமே நல்லா வெந்த மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் இப்போ இது கரெக்டான பக்குவம். பாருங்கள் நெய் எல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மைசூர் பாக்கை எடுத்துடலாம். பாருங்கள் கொஞ்சமாக சுகர் எடுத்து இது மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மைசூர் பாக்கை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மைசூர் பாக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இது எல்லாமே சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இங்கே மேலேயும் கீழேயும் லைட் கலர்லேயும் நடுவுலலாம் பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம மைசூர் பாக்கு சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அந்த ரோட்டு கடைகளில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைசூர் பாக்கு தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு பிட்டு காட்டுறேன். பாருங்கள் ரொம்ப கரகரன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான மைசூர் பாக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மைசூர் பாக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.